ரைட். ஸோ இன்னைக்கு நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா கிங்டம் பங்கை. சரியா? உலகம் பூஞ்சை. ஸோ பூஞ்சையருடைய கேரக்டர் யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பூஞ்சைகளுடைய கேரக்டர் பண்புகள் சொல்லுங்க. பல செல் யூகேரியாட்டுகள் சார். பூஞ்சைகள்லாம் பல செல் கொண்ட யூகேரியாட்டுகள். எத்தனாவது உலகமா வச்சிருக்காரு ஆர்எச் விட்டேகர்? மூன்றாவது உலகமா? மூன்றாவது உலகமா வச்சிருக்காரு. ரைட். வேற என்ன பெக்லியர் கேரக்டர்ஸ் பூஞ்சைகள்ல? உட்கரு சவ்வு இருக்கும் சார். உட்கரு சவ்வு இருக்கும். அதான் யூகேரியட்டோட கேரக்டர். வேற வேற அடிஷனல் கேரக்டர் வேற என்ன இருக்கு? பிறசார்பூட்ட முறை சார். பிறசார்பூட்ட முறை. அப்புறம் செல் சுவர் எதால் ஆனது? திசுக்களா? செல் சுவர் எங்க திசுக்கள்? கைட்டினால் ஆனது. செல் சுவர் வந்து கைட்டினால் ஆனது. ஓகே, இதுதான் பெக்லியர் கேரக்டர்னு பார்த்தோம். ரைட். நம்ம இந்த பூஞ்சைகள்ல பொறுத்த மட்டும் ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ், சரிங்களா, பைகோமைசிட்ஸ் என 4 டிவிஷனையும் நாம இதுல பார்க்க போறோம். பார்த்தலாமா? எஸ் சார். ரைட். ஸோ பூஞ்சைகளை பொறுத்த மட்டும் அவைகளை நம்ம என்ன சொல்றோம்னா பிரச்சார்பு ஊட்டமுறை உயிரிகள், ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இதுல எது இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பசுங்கணிகம் காணப்படாது, ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் காணப்படாது. அதனால இவைகள் பிரச்சார்பு ஊட்டமுறை கொண்டவைகளாகத்தான் இருக்கும். The fungi constitute a unique kingdom of heterotrophic organism. அதான் இங்கிலீஷ்ல இதுக்கான பாயிண்ட். அதுக்கடுத்தது இப்ப நம்ம பாக்குறோம், அதாவது பூஞ்சைகள் வந்து நம்ம அதோடைய புறத்தோற்றத்தை பார்க்கும்போது வெவ்வேறு விதமான தோற்றத்துல காணப்படும். அதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல வாழும். சரிங்களா? they show a great diversity in morphology and habitat. அது வாழக்கூடிய இடம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கெட்டு போன உணவுப் பொருள் மீது வளரும். சரிங்களா? தண்ணியில இருக்கும், ஈரமான கட்டை பகுதிகளில் இருக்கும். அதனால நிறைய இடங்கள்ல வாழுது. அதே மாதிரி அதனுடைய மார்பாலஜியும் பிளஸ் ஹாபிட்டட் வாழக்கூடிய இடமும் வேறுபடும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இப்ப யூ மஸ்ட் ஹவ் சீன் ஃபங்கை ஆன் எ மாய்ஸ்ட் பிரெட் அண்ட் ரோட்டன் ஃப்ரூட்ஸ். நீங்க பிரெட்டை வந்து 2 நாளைக்கு ஓப்பன்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பூஞ்சை வளர்ந்துருக்கும். மேல ஃபங்கஸ் வந்து கெட்டு போயிருக்குமா? கருப்பு கருப்பா மோல்டு வளர்ந்துருக்கும். பாத்திருக்கீங்களா? ரைட். அதே மாதிரி ஆரஞ்சு பழம் அழுகி போகுதுன்னா அதுக்கும் காரணம் யாரு தான்? பூஞ்சைகள் தான். சரிங்களா? பூஞ்சைகள்னா அப்ப சாதாரணமா பிரெட் கெட்டு போறதுக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு பழம்லாம் அழுகிறதுக்கும் காரணம் யாருன்னா பூஞ்சைகள் தான். அப்ப இது வரைக்கும் பூஞ்சைன்னு தெரியாதவங்க நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெஞ்ச உடனே காளான் முளைக்குதா? முளைக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் சார். அதுவும் எதுல வரும்னா பூஞ்சைகள்ல தான் வரும். The common mushroom you can eat and toadstools are also fungi. நம்ம என்ன பண்றோம்? விரும்பி சாப்பிடுறோம், காளான் சாப்பிடுறோம். அதுவும் எதுல வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகளின் கீழே, பூஞ்சைகள் உலகத்தின் கீழே தான் வைக்கப்பட்டிருக்கும். ஓகே, நீங்க இந்த படத்தை பாருங்க. இது வந்து பிரெட். சரிங்களா? பிரெட்ல பாருங்க, இதெல்லாம் என்னது? பூஞ்சனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நாய்க்குடை காளான், மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு வளரக்கூடிய காளான். இது பாருங்க, நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க, பொத்தான் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க ஆரஞ்சு பழம் அழுகி போயிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னதுதான்? இது எல்லாமே பூஞ்சைகளை தான் குறிக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது ஒயிட் ஸ்பாட்ஸ் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ் ஆர் டியூ டு எ பாராசைட்டிக் ஃபங்கஸ். அதாவது கடுகு தாவரத்துடைய இலைகள்ல வெள்ளை நிறமான சின்ன சின்ன புள்ளிகள் காணப்படும். அதனால இந்த நோயை நம்ம என்ன சொல்றோம்னா வெண்புள்ளி நோய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வெண்புள்ளி நோயின்னு சொல்றோம். அண்ட் இதுக்கு காரணமும் யாருதானா பூஞ்சைகள் தான். இந்த படத்தை பாருங்க. சரியா? இங்க இருக்குல்ல புள்ளி புள்ளியா வெள்ளை கலர்ல இருக்கா?
அதுதான் ஒயிட் ரஸ்ட் டிசீஸ் நம்ம சொல்றோம். ஸோ அது எந்த பூஞ்சை எக்ஸாக்டா ஏற்படுத்துகிறது அப்படின்னா செர்கோஸ்போரல்லா பிராசிகா. சரியா, நம்ம என்சிஆர்டில கொடுத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, செர்கோஸ்போரல்லா பிராசிகா அப்படின்ற ஒரு பூஞ்சை தான் குருசிபெரேசி, அதாவது கடுகு குடும்ப தாவரங்கள், அதுக்கு இன்னொரு பேரு பிராசிகேசி, கடுகு குடும்ப தாவரங்கள்ல நோயை ஏற்படுத்துவது எதுனா பூஞ்சைகள் தான் அதுக்கு காரணம். அதுக்கான படத்தை நீங்க பார்த்துக்கீங்க. சரிங்களா? அண்ட் பூஞ்சைகள்ல பல செல் பூஞ்சையும் இருக்கு, ஒரு செல் பூஞ்சையும் இருக்கு. ஒரு செல் பூஞ்சைக்கான எக்ஸாம்பிள் என்னது? ஈஸ்ட். சாதாரணமா நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்ட் தான் ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. இப்ப நமக்கு திடீர்னு இந்த பேக்கரி எல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம், பேக்கரியில பிரெட் எல்லாம் வாங்குறோம், நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா பஃபா ஆகுது. அதுக்கு காரணம் என்ன? ஈஸ்ட் சார். ஈஸ்ட். சரியா, ஈஸ்ட் தான் ஃபர்மெண்டேஷன் நடக்கும். அங்க என்ன நடக்கும்? ஃபர்மெண்டேஷன், நொதித்தல் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். அப்ப அந்த பிரெட் பன்னு எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் ஃபர்மெண்டேஷன் நடந்து அங்க கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கடா. அடுமனை ஈஸ்ட் எதுனா இந்த சக்காரோமைசிஸ் செரிவிசியே. ஈஸ்டோடைய பைனாமியல் நேம் வந்து சக்காரோமைசிஸ் செரிவிசியே, அதுதான் இது. சரிங்களா? பிரெட் மற்றும் பீர் உற்பத்திக்காக பயன்படக்கூடிய பூஞ்சை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈஸ்ட நீங்க சொல்லணும். சரிங்களா? ரைட், இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஈஸ்டோடைய படம். சின்ன சின்னதா மணல் துகள் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். சப்போஸ் உங்க வீட்டுல இட்லி மாவு புளிக்கலனா கூட நீங்க என்ன பண்ணலாம், ஈஸ்ட வாங்கி அதுல போட்டு நல்லா கலக்கி வச்சீங்கன்னா மறுநாள் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்கும். சரிங்களா? ரைட் சார், வேற என்ன சார்? ஒரு சில பூஞ்சைகள் தாவரங்களுக்கும் அல்லது விலங்குகளுக்கும் கூட நோயை ஏற்படுத்துகின்றன. அதர் ஃபங்கை காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ரஸ்ட் டிசீஸ், அதாவது கோதுமையில துருநோய் யார் ஏற்படுத்துகிறா அப்படின்னா பக்சினியா டிரிட்டிகினா அப்படின்ற ஒரு பூஞ்சை தான் அந்த கோதுமையில துருநோயை ஏற்படுத்துகிறது. நீங்க இந்த படத்தை பாருங்க. இது கோதுமையுடைய இலை. அந்த இலையினுடைய பிற்பகுதிகளில் சின்ன சின்னதா துரு மாதிரியான அமைப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால இது என்ன சொல்றாங்கன்னா வீட் ரஸ்ட் டிசீஸ் சொல்றாங்க. எது காரணம்? யார் காரணம்? ஈஸ்ட் சார். ஈஸ்ட் தான். ஈஸ்ட் காரணமா? நான் எங்க சொன்னேன்? பக்சினியா அப்படின்ற பூஞ்சைமா. சரிங்களா? ஈஸ்ட் வந்து ஒன்லி பேக்கரியில யூஸ் பண்றாங்க ஃபர்மெண்டேஷனுக்கு, பிளஸ் ஆல்கஹால், அதாவது பீர் உற்பத்தி, இதுக்கு தான் பயன்படுகிறது. இங்க வந்து பக்சினியா டிரிட்டிகினா அப்படின்ற பூஞ்சை தான் கோதுமையில துருநோய். அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. வீட் ரஸ்ட் கோதுமையில் துருநோயை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? பக்சினியா. டிரிட்டிகினா கூட நீங்க சொல்றீங்க, சொல்லல, பக்சினியா பார்க்கணும். சார் வேற என்ன சார் முக்கியமா இந்த ஃபங்கைலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக். சில பூஞ்சைகள் உயிர் எதிர்ப்பொருட்களுடைய மூலமாக செயல்படுகிறது, உற்பத்திக்காக செயல்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலியம். பெனிசிலியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? யார் கண்டுபிடிச்சது? என்னப்பா எல்லாம் அமைதியாகிறீங்க? பெனிசிலியம் பூஞ்சையிலிருந்து எந்த ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கப்படுகிறது? பென்சிலின். பெனிசிலின். வெரி குட். யார் கண்டுபிடிச்சா? அலெக்சாண்டர் இல்லையா? எஸ் எஸ் சார். எஸ் சார் நோமா? எஸ் சார். சரி, அண்டர் ஃபிளமிங் தான் இத கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ரைட். அப்ப ஒரு சில பூஞ்சைகள் இந்த மாதிரி உயிர் எதிர்ப்பொருட்களுடைய உற்பத்திக்கும் அவைகள் பயன்படுகின்றன. இந்த படத்தை பாருங்க. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எதுன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? குயின் ஆஃப் மெடிசன் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன? பென்சிலின். பெனிசிலின். சரியா? பெனிசிலின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கு அடுத்தது they prefer to grow in warm and humid places. அதாவது இந்த பூஞ்சைகள் வளர்வதற்கு ஈரப்பதமான, அதே மாதிரி கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். சரியா? அது மாதிரியான பகுதிகளில் தான் இந்த பூஞ்சைகள்
வளரும். நீங்க ஒண்ணு கவனிச்சு பார்த்திருக்கலாம். மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்யணும். நல்லா வெயில் காஞ்சிக்கிட்டே இருந்து, திடீர்னு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காளான் முளைச்சிருக்கும். பார்த்திருக்கீங்களா? Yes, sir. அதாவது நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு காரணமே அதான். அந்த மாதிரியான கதகதப்பான கொஞ்சம் அடடா! ஏன்டா இந்த மழை பெஞ்சதுன்னே தெரியல. திடீர்னு நமக்கு ஒரு வெக்கைய உருவாக்கிச்சுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியான கண்டிஷன் தான் பூஞ்சைகள் நல்லா வளரும். சரிங்களா? ரைட். அடுத்தது. they prepare அது பார்த்துட்டோம். Have you ever wondered why we keep food in the refrigerator? அதாவது நம்ம ஏன்டா உணவுப் பொருள் கெடாம இருக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்? ஏன் வைக்கிறோம்? குளிர்ல பூஞ்சை வளராது. குளிர்லயா அந்த டெம்பரேச்சர்லயாமா? டெம்பரேச்சர்ல. எஸ், டெம்பரேச்சர்ல. சரியா? அதுக்காகத்தான் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ்ல எஸ் இட் இஸ் டு prevent food from going bad due to bacteria or fungal infection. பாக்டீரியாவாலயோ பூஞ்சைகளாலவோ கெடாம இருக்கிறதுக்காகத்தான் நீங்க என்ன பண்றீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க. ஓகேவா? சரி. அடுத்தது ஈஸ்டை தவிர அனைத்து பூஞ்சைகளுமே இழை போன்றதாக காணப்படும். வித் த எக்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஈஸ்ட் விச் ஆர் யூனிசெல்லுலார் ஃபங்கை ஆர் பிளமண்டஸ். நம்ம பார்த்தல ஈஸ்ட்ன்றது ஒரு செல் பூஞ்சை. இந்த ஈஸ்டை தவிர மற்ற எல்லா பூஞ்சைகளுமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் இன் நேச்சர். பல செல் கொண்டது. அதே மாதிரி இழை போன்றது. அப்ப ஒரு கேள்வி வரலாம். ஈஸ்ட் வந்து மைசீலியம் கொண்டு இருக்குமா அல்லது கொண்டுராதா? ஈஸ்ட் சும்மா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னப்பா. ஆனா மத்த பூஞ்சைகள் இந்த மாதிரி இருக்கும். பிளமண்டஸ் சொல்றோம். நான் இப்ப கேட்ட கேள்வி, ஈஸ்ட்ல மைசீலியம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. முதல்ல மைசீலியம்னா என்னன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் டிஃபைன் மைசீலியம். சொல்லுங்க. குரூப் ஆஃப் ஐஃபே. இங்க பாருங்கப்பா, இதான் ஐஃபா. ஐஃபானா சின்ன நூல் போன்ற ஒரு அமைப்பு, இழை போன்ற அமைப்பு. அப்ப இந்த ஐஃபாக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு பேரு மைசீலியம். இப்ப நான் கேட்ட கேள்வி, ஈஸ்ட்ல மைசீலியம் உருவாகுமா ஆகாதா? உருவாகும். உருவாகாது. ஈஸ்ட் இஸ் எ நான் மைசீலியல் ஃபங்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட்ல மைசீலியம் என்ற அமைப்புகள் காணப்படாது. ரைட்டா? அது ஒரு மைசீலியம் அற்ற பூஞ்சை. மற்ற அனைத்து பூஞ்சைகளுமே மைசீலியம் கொண்ட பூஞ்சை. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மைசீலியல் ஃபங்கை. மைசீலியம் அற்ற பூஞ்சை எதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வந்து ஈஸ்ட் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. Their bodies consist of long, slender, thread-like structure called hyphae. பூஞ்சைகளுடைய உடலம் கொஞ்சம் நீண்ட, சரியா, நூல் போன்ற அமைப்பை கொண்டு இருக்கும். அந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? ஐஃபா. என்னது? thread-like structure இருக்கும். அதுக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா ஐஃபா. The network of hypha is known as mycelium. அப்ப பல ஐஃபாக்கள் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மைசீலியம்னு சொல்றோம். புரியுதா? அப்ப பூஞ்சைகளுடைய உடலம், the body of fungi அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லணும்? மைசீலியம்பா. மைசீலியம் மறக்காதீங்க. மைசீலியம். ரைட். இந்த படத்தை பாருங்கப்பா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இது வந்து ஐஃபா. ஒரு சின்னதா இது ஒரு இழை மாதிரியான அமைப்பு ஐஃபா. ஆனா இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் நாம என்னன்னு சொல்றோம்? மைசீலியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது ஐஃபாக்களை வந்து ரெண்டு வகையா நீங்க பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சீனோசைட்டிக், இன்னொன்னு வந்து செப்டேட் ஐஃபா அப்படின்னு சொல்றாங்க. சம் ஐஃபா ஆர் கண்டினியூஸ் டியூப்ஸ் filled with multinucleated cytoplasm. These are called cenocytic hypha. அப்படின்னா என்ன? இங்க பாருங்க.
குழாய் போன்ற ஐப்பாக்களின் சைட்டோபிளாச பகுதியில் பல உட்கருக்கள் காணப்படும். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஐப்பாக்களுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? இதான் நியூக்ளியஸ்மா. நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. எங்கேயாவது தடுப்பு சுவர்னு ஒண்ணு இருக்கா? இந்த நியூக்ளியஸுக்கு இந்த நியூக்ளியஸுக்கு கேப்ல இந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருக்கா? இல்ல சார். பல நியூக்ளியஸ்கள் சைட்டோபிளாசத்துல சிதறிய நிலையில காணப்படும். இந்த மாதிரியான ஐஃபாவுக்கு பேரு என்ன ஐஃபா? சீனோசைட்டிக் ஐஃபா. என்னது? சீனோசைட்டிக் ஐஃபா. மறக்காதீங்க, பாத்துக்கோ. இது வந்து அடிப்படை பண்பு. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு டைப் இருக்கு, தடுப்புகளை கொண்ட ஐஃபா, அதாவது செப்டேட் ஐஃபா. others have septa or cross walls in their hyphae. This hyphae are known as septate hyphae. இங்க பாருங்க, இது நியூக்ளியஸ், இது ஃபுல்லா ஐஃபா. இங்க பாருங்க, இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கு நடுவுல தடுப்பு சுவர் இருக்காப்பா? இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் தான் தடுப்புகளை உடைய ஐஃபா, செப்டேட் ஐஃபா. ஓகேவா? சோ ஐஃபாக்களை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சீனோசைட்டிக் ஐஃபா. சீனோசைட்டிக் அப்படின்னா அதுல எண்ணற்ற உட்கருக்கள் சிதறிய நிலையில காணப்படும், தடுப்பு சுவர் காணப்படாது. பட் செப்டேட் ஐஃபாவில் எப்படி இருக்கும்? தடுப்பு சுவர் ஒரு நியூக்ளியஸுக்கும் இன்னொரு நியூக்ளியஸுக்கும் இடையே காணப்படும். இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்தது ட்ரூ ஃபங்கை, உண்மையான பூஞ்சை யூமைகோட்டினா பத்தி நம்ம ஒரு சில பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் விட்டுட்டேன், அதை மட்டும் பாருங்க. The cell walls of fungi are composed of chitin and polysaccharides. இது ரொம்ப முக்கியம். பூஞ்சைகளுடைய செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டின் மற்றும் பாலிசாக்கரைடுகள். அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கங்க. சரி. சோ இதோட கேரக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்த போலதான்ப்பா. பூஞ்சைகளுடைய கேரக்டர் என்ன? ஹெட்ரோட்ரோபிக் இன் நேச்சர். சரிங்களா? அண்ட் ரைட். நெக்ஸ்ட், பேஸ்டு ஆன் த நியூட்ரிஷன், உணவை இந்த பூஞ்சைகள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது என்பதன் அடிப்படையில பூஞ்சைகளை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சாப்ரோஃபைட்ஸ், சாருண்ணி பூஞ்சைகள், மற்றொன்று பாராசைட்ஸ், ஒட்டுண்ணி பூஞ்சைகள். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? காலையில நான் சொன்னேன், சொல்லுங்க. சாப்ரோட்ரோப்னு சொன்னோம், சாப்ரோஃபைட் சொல்லுங்க சார். இறந்த உடல்ல இருந்து. கரெக்ட், சொல்லுங்க. இறந்த போன உடலில் இருந்து உணவை எடுத்து அதை சார்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு சாருண்ணி பூஞ்சைகள், சாப்ரோஃபைட்ஸ். ஓகேவா? பாராசைட்னா உயிருள்ள உடல்ல ஒட்டிக்கிட்டு உணவை எடுத்துக்கிட்டு அதுக்கே நோய் உண்டாக்கும். அவ்வளவுதான்டா. அப்ப உணவூட்டத்தின் அடிப்படையில பூஞ்சைகளை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு சாருண்ணி பூஞ்சைகள், அது வந்து எப்படி ஃபுட் எடுத்துக்கும் அப்படின்னா soluble organic matter from dead substrate and hence are called saprophytes. Those that depend on living plants and animals are called parasites. எந்த பூஞ்சைகள் உயிருள்ள தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ உணவுக்காக ஒட்டுண்ணியாக வாழ்கிறதோ அந்த பூஞ்சைகளை ஒட்டுண்ணி பூஞ்சைகள் சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து சாருண்ணி பூஞ்சைகள்னா என்ன, சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கைனா என்ன அப்படின்னு பாருங்க. ஃபங்கை obtain their own food from dead and decay organic matter like bread, rotting fruit, vegetable and dung. This type of fungi is known as saprophytic fungi. சரியா? இறந்த அங்கக பொருட்கள் இருந்து உணவை எடுத்து கொள்ளக்கூடிய பூஞ்சைகள் நம்ம என்னன்னு சொல்றோம்? சாருண்ணி பூஞ்சைகள். சாருண்ணி பூஞ்சைகள், சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கைன்னு சொல்றோம். சார், ஒட்டுண்ணினா என்ன? வாழும் உயிரினங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் அனிமல்ஸ். வாழும் உயிரினங்கள்ல இருந்து உணவை எடுத்துக்கொண்டு அந்த வாழக்கூடிய உயிரினத்துக்கே நோயை ஏற்படுத்தினா அந்த பூஞ்சைகளை நாம என்னன்னு சொல்றோம்னா ஒட்டுண்ணி பூஞ்சைகள் அப்படின்னு சொல்றோம், பாராசைட்னு சொல்றோம். ஓகேவா சார்? ஒட்டுண்ணி பூஞ்சைகள் எப்படி சார் நம்ம உடம்புல இருந்து உணவு எடுத்துக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபங்கல் டிசீஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஹியூமனுக்கு பூஞ்சைகளால வரக்கூடிய ஒரு நோய். ரிங்வார்ம் சார். ரிங்வார்ம் இருக்கு இல்லையாமா, படர்தாமரைன்னு நம்ம சொல்றோம். சார், மேல நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலதான் இருக்கு, அது எப்படி சார் எடுத்துக்குது பிளட் அப்படின்னா
இந்த மாதிரி ஆஸ்டோரியா போன்ற ஒரு சின்ன சின்ன துளைகள் மூலியமாகத்தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது they can also live as symbionts. ஒரு சில பூஞ்சைகள் கூட்டுயிரி வாழ்க்கை முறையிலும் வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு லைக்கன். சரியா? எடுத்துக்காட்டு லைக்கன். அதுக்கு அடுத்தது மைகோரைசா. சரியா? லைக்கன்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. லைக்கன்னா என்னன்னு யாருக்கும் தெரியலையா? பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டுயிரிக்கு பேர் லைக்கன். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். எஸ் சார். சரியா? அதுவே மைக்கோரைசா எந்த தாவரத்தினுடைய வேர்? எந்த தாவரத்தினுடைய வேர்கள்ல வேர் பூஞ்சைகள் ஒண்ணு வரும்? சொல்லுங்க. பைனஸ். பைனஸ். சரிங்களா? பைனஸ் தாவர வேர்கள்ல மைக்கோரைசா போன்ற பூஞ்சைகள் வாழும். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு இது ரெண்டும் எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மைசீலியம் தான் நம்ம சொல்லிட்டோம்னே. பூஞ்சைகளுடைய உடலம் மைசீலியம்னு சொல்றோம். இது எதனால ஆனதுன்னா மேடப்பா ஐஃபாக்களால் ஆனது. ஓகேவா? செல்சுவர் கைட்டின். இதையும் நம்ம பார்த்துட்டோமா? சரி. அடுத்தது முக்கியமானது ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல். சார், பூஞ்சைகள் எந்த வடிவில உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைகோஜன். விலங்குகளுடைய சேமிப்பு உணவுப் பொருள் என்ன? அனிமலுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் கிளைகோஜன். சரிங்களா? அதே தான் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. பூஞ்சைகள்ல எந்த வகையில இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னு பாருங்க. உடலை இனப்பெருக்க முறை. சரியா? அதாவது பெரும்பாலும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிராக்மெண்டேஷன், அதாவது தமிழ்ல துண்டாதல் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இது வந்து ஐஃபா. பூஞ்சைகளுடைய ஐஃபாக்கள் சிறு சிறு துண்டங்களாக வெட்டப்பட்டு அல்லது உடைக்கப்பட்டு ஒவ்வொரு துண்டங்களும் ஒரு புதிய பூஞ்சையாக மாறும். இதுக்கு பேரு துண்டாதல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபிஷன். ஃபிஷன்னா பிளவு முறைன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு முழு பூஞ்சை 2ஆ சரியா பிளந்து 2 தனித்தனியான பூஞ்சைகளை உருவாக்கும். இதுக்கு பேரு பிளவு முறை, ஃபிஷன்னு சொல்றோம். அண்ட் 3வது மொட்டு உருவாக்கம். இந்த ஈஸ்ட் இருக்கு இல்லையா? சரியா? அந்த ஈஸ்ட்ல சின்னதா மொட்டு மாதிரியான ஒரு அமைப்பு வளர்ந்து இந்த மாதிரி உருவாக்கும். இந்த மாதிரி இங்க கட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொன்றும் ஒரு தனி ஈஸ்டாக மாறிடும். ஓகேவா? இதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ். புரிஞ்சுதா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பூஞ்சைகள் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர்கள் மூலியமாக நடக்கும். பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்கம் எதன் வழியாக நடக்குதுன்னா ஸ்போர்கள். அது என்னென்ன ஸ்போர்கள் அப்படின்றத பாருங்க. பொராஞ்சியோஸ்போர்கள், சரியா, மற்றும் கொனிடியா அண்ட் ஜூஸ்போர்ஸ். பொராஞ்சியோஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ் அண்ட் கொனிடியா, இது 3மே பூஞ்சைகள்ல நடக்கக்கூடிய பாலிலா இனப்பெருக்க அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இந்த படத்தை பாருங்க, இங்க பக்கத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இது உள்ளதான் என்ன இருக்குது? பொராஞ்சியோ ஸ்போர்கள் இருக்கு. கொனிடியானா நம்ம முன்னாடி பெனிசிலித்தோட படம் பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி. ஓகே, அதான் கொனிடியா. ஜூஸ்போர்களும் ஒரு பாலிலா இனப்பெருக்கம் கொண்ட ஸ்போர்கள் தான் பூஞ்சைகள்ல இருக்கு. சரிங்களா? ரைட். அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் உடல் இனப்பெருக்கம் பார்த்தோம். 2வது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் பார்த்தோம். 3வது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை oospore, ascospore and basidiospore. பால் இனப்பெருக்கம் ஊஸ்போர்கள் மூலமாகவும் ஆஸ்கோஸ்போர்கள் மூலமாகவும் பெசிடியோஸ்போர்கள் மூலமாகவும் நடைபெறும். இது 3த்தையும் ஞாபகம் வச்சு. அப்ப பூஞ்சைகள்ல எல்லா வகையிலான இனப்பெருக்க முறைகளுமே காணப்படுகிறது. சரியா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட்
செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் என 3 வகையிலான இனப்பெருக்க முறையும் காணப்படும். சரிங்களா? ரைட் சார். ஃபங்கஸ்ல பார்க்கும்போது செக்ஷுவல் சைக்கிள் பால் இனப்பெருக்க சுழற்சியானது 3 படிநிலைகள் நடக்குது. செக்ஷுவல் அது பிளாஸ்மோகாமி. சரியா? அதாவது கேமெட்டுகளுடைய புரோட்டோபிளாசம் ரெண்டும், அதாவது இது ஒரு கேமெட், இது ஒரு கேமெட்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கேமெட்டோடைய புரோட்டோபிளாசமும் ஜாயிண்ட் ஆனா அதுக்கு பேரு பிளாஸ்மோகாமி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு கேரியோனா உட்கரு. 2 உட்கருக்கள், இந்த ஒரு நியூக்ளியஸும் இது ஒரு நியூக்ளியஸும் இணையறதுக்கு பேரு கேரியோகாமின்னு சொல்றாங்க. 3வது மியாசிஸ். சார் அப்படின்னா என்ன சார்? 2 உட்கருக்கள் இணைஞ்சா நமக்கு டிப்ளாய்டு தன்மை கொண்டது உருவாகுமா? ஆகுமாகாதா? இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு ஆப்ளாய்டு, இது ஒரு ஆப்ளாய்டு. ரெண்டும் ஒன்னா சேர்த்துனா என்ன உருவாகும்பா? 2n தன்மை கொண்ட டிப்ளாய்டு உருவாகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ? இது ஒரு ஆமாப்பா, இது இங்க பாருங்க, இது ஒரு n, இது ஒரு n, ரெண்டும் சேர்ந்தா 2n. ஓகேவா? சரியா? அப்ப இனப்பெருக்க சைக்கிள் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்மோகாமி. மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட்டுடைய புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகுது. 2வது கேரியோகாமி, ரெண்டுத்தோட நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆகுது. 3வது மியாசிஸ். மியாசிஸ் என்ன ஆகும்னா, அந்த டிப்ளாய்டு தன்மை கொண்டது பாதியாக குறைக்கப்படும். இந்த படத்தை பாருங்க, நான் சொன்னது புரியலன்னா இங்க பாருங்க. இது வந்து 2 கேமெட்டுகள், 2 கேமெட்டுகளுடைய நியூக்ளியஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் இணையறதுக்கு பேர் தான்டா பிளாஸ்மோகாமி. புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அடுத்தது கேரியோகாமினா என்னன்னு நீங்க பாருங்க. கேரியோனா 2 உட்கருக்கள் இணைவது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஃபங்கையோட நியூக்ளியஸ், இது ஒரு ஃபங்கையோட நியூக்ளியஸ். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன நமக்கு கிடைக்கும்? ஃபைனலா 2n கண்டிஷன் கிடைக்குமா? எஸ். இது ஒரு n, இது ஒரு n, 2 எண்ணும் சேர்ந்தா 2n. ஓகேவா? இப்படிதான் கிடைக்கும். ரைட். அடுத்தது மியாசிஸ். சார் அப்ப இந்த 2n கொண்ட சைகோட் நமக்கு கிடைக்குது இல்லையா? இந்த இரட்டை மைய நியூக்ளியஸ் எந்த பகுப்புக்கு உட்படுகிறது அப்படின்னா, மியாசிஸ் பகுப்புக்கு உட்படுகிறது. இப்ப மியாசிஸ்னா என்ன? ரிடக்ஷன் டிவிஷன் சொல்றோம். ஓகே, அப்ப டிப்ளாய்டு தன்மை கொண்டது என்னவா மாறிடும்? ஆப்ளாய்டு கொண்டதாக மாறிடும். ஓகேவா? இந்த படத்தை பாரு, இந்த இடத்தை பாரு. இது வந்து சைகோட்டு. சரிங்களா? சைகோட்ல இருந்து இது வந்து ஆப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ். இது ரெண்டும் ஒன்னா சேருது. சரியா? ஒன்னா சேரும் போது நமக்கு மறுபடியும் சைகோட் வந்து நமக்கு கிடைக்கும். அது ஞாபகம். ரைட். அடுத்தது மிக முக்கியமானது டை கேரியான். டைனா 2, கேரியான்னா உட்கரு. ஒரு செல்லுக்குள்ள 2 உட்கருக்கள் காணப்படக்கூடிய நிலைக்கு பேரு டை கேரியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த படத்தை பாருங்கப்பா. எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? ஒரு செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்காப்பா. 1 2. நான் பேசுறது கொஞ்சம் டிலேவா கேக்குதா? எஸ் ஆர் நோ? நோ சார். நோ சார், இல்ல சார். அப்ப ரிஃப்ளெக்ஷன் பதில் வரணும்ல. சரி, ரைட். டைகேரியான் முக்கியமானதுமா. ஒரு செல்லுக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் டைகேரியான். ஓகே, ரைட். இந்த டைகேரியான் எங்க இருக்கும் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடோமைசிட்ஸ் வகை பூஞ்சையில் ஒரு செல்லில் 2 நியூக்ளியஸ் கொண்ட நிலை உருவாகிறது. இதற்கு டைகேரியான் என்று பெயர்.
சரியா? n+n is equal to 2n. அந்த கண்டிஷன் ஒரு செல்லுக்குள்ளே இருந்தா அதுக்கு பேரு டைகேரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் இந்த படத்துல பார்த்துருக்கீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது பேஸ்ட் ஆன் த மார்பாலஜி ஆஃப் மைசீலியம், mode of spore formation and fruiting bodies form the basis for the division of kingdom. இதுதான் இந்த வருஷம் நீட்ல கேள்வி கேட்டிருப்பாங்க. சரியா? அதாவது மார்பாலஜி ஆஃப் மைசீலியம், மைசீலியத்தினுடைய அமைப்பின் அடிப்படை, ஃப்ரூட்டிங் பாடிஸ் எந்த மாதிரியான கனி உடலம் தோற்றுவிக்கப்படுகிறது, மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், சரிங்களா, எந்த வகையிலான ஸ்போர் ஃபார்மேஷன் உருவாகிறது என்பதன் அடிப்படையில பூஞ்சைகளை நாம பிரிக்கலாம். அது என்னென்னா ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க உஷாரா பார்த்துக்கோ. மார்பாலஜி ஆஃப் மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ். சரிங்களா? இது மூணும் அதனுடைய அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, பூஞ்சைகளை 4 வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அல்லது 4 கிங்டம்களாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட், ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபைகோமைசிட்ஸ் ஃபங்கை. அதாவது இருக்கிறதுலயே லோயர் ஃபார்ம் ஆஃப் ஃபங்கை எதுன்னு கேட்டா ஃபைகோமைசிட்ஸ் தான். சரியா? ரைட், அதாவது மிகவும் பிரிமிட்டிவ் டைப் ஆர் கீழ்நிலையில் உள்ள ஒரு பூஞ்சை எதுனா ஃபைகோமைசிட்ஸ் தான் நீங்க சொல்லணும். பார்க்கலாம் இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்றத பாருங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் aquatic habitats and on decaying wood, in moist and damp places, or as obligate parasites on plants. அதாவது நீர் நிறைந்த சூழல், அதே மாதிரி ஈரமான மட்டும் தன்மை கொண்ட கட்டைகள் மற்றும் தாவரத்துல கட்டாய ஒட்டுண்ணி, அதான் ஆப்ளிகேட் பாராசைட்னு சொன்னோம். சரியா? கம்பல்சரி அது பிளான்ட்டுக்குள்ள தான் அது வளரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த ஃபைகோமைசிஸ் பூஞ்சைகள் காணப்படுகின்றன. ஓகே, அதுக்கு அடுத்தது இதுல ஐஃபா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏசெப்டேட் ஐஃபா. ஏசெப்டேட் ஐஃபானா அதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? தடுப்புச்சோறு அற்ற ஐஃபாவுக்கு இன்னொரு பேர் என்ன? சீனோசைட்டி. கரெக்டா? எஸ் சார். ஆமாப்பா, இங்க பாரு ராஜா, இங்க பாரு, இது விட்டுரு. இதான் தடுப்புச்சோறு அற்றது. அப்ப நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும், தடுப்புச்சோறு இல்லைன்னா அதுக்கு பேரு சீனோசைட்டிக் அல்லது ஏசெப்டேட் ஐஃபா, எப்படி ஒன்னாலும் சொல்லலாம். தடுப்புச்சோறு அற்றதுனாலும் சீனோசைட்டிக்னாலும் ஒண்ணு. அப்ப நமக்கு இங்க என்ன தேவைன்னா ஃபைகோமைசிட்ஸ் வகை பூஞ்சைகள்ல என்ன மாதிரியான ஐஃபாக்கள் காணப்படும் அப்படின்னா ஏசெப்டேட் as well as சீனோசைட்டிக் ஐஃபே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட், அடுத்தது asexual reproduction takes place by zoospores, it is motile, or by aplanospores, non-motile. சார், இந்த ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைகள்ல பாலிலா இனப்பெருக்கம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா ஜூஸ்போர்கள் மூலியமாக நடக்கும். அந்த ஜூஸ்போர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கசைகளை கொண்டதாக இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப கேள்வி கேட்பாங்க, ஜூஸ்போர்ஸ் ஆர் மோட்டைல். ஞாபகம் வச்சுக்கோ, ஜூஸ்போர்ஸ் ஆர் மோட்டைல் நகரும் தன்மை கொண்டது. பட் ஏப்ளானோஸ்போர்ஸ் நான் மோட்டைல் இன் நேச்சர். இது அன்லைன் பண்ணி வச்சுக்கோ, நீட்ல இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஜூஸ்போர்கள் கசைகளை கொண்டு இருக்கும், அதனால நகரும் தன்மை கொண்டது. பட் ஏப்ளானோஸ்போர்ஸ் எதை கொண்டிருக்காது? நகரும் தன்மை கசைலைகள். கசைகளை கொண்டிருக்காது, அதனால அது நான் மோட்டை. இது ரெண்டுமே நீட் லெவல்ல முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபைகோமைசிஸ்ல எப்படி செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. தீஸ் கேமெட்ஸ் ஆர் சிமிலர் இன் மார்பாலஜி. இட் மீன்ஸ் ஐசோகேமஸ் ஆர் டிசிமிலர் அனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். அதாவது செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் எப்படி 3 வகையிலான கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கும். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ். இது 3 விதத்திலையும் நடக்கும். இந்த ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணைஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைகோஸ்போர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். These spores are endogenously produced in sporangium. A zygospore is formed by the fusion of 2 gametes.
2 கேமிட்டுகள் இணைந்து சைகோஸ்போரை தோற்றுவிக்கும் அப்படின்றது ஞாபகம். சைகோட்டுக்கு பதிலாக நீங்க சைகோஸ்போர் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் முக்கியமானது நீட்ல வரக்கூடிய பகுதி எக்ஸாம்பிள்ஸ். சரியா? நமக்கு என்சிஆர்டில கொடுத்துக்கிறது மொத்தமே 3 எக்ஸாம்பிள் தான். சரியா? இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம 1-2 சொல்லுவோம். அது என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ரைசோபஸ் அல்புகோ மியூக்கர், ரைசோபஸ் அல்புகோ மியூக்கர் பி ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வைக்கலன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பி ஆர் பி ராம் RAM. இப்போ P ஃபார் ஃபைகோமைசிட்ஸ், R ஃபார் ரைசோபஸ், A ஃபார் அல்புகோ, M ஃபார் மியூக்கர். ஓகேவா? பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சை என்ன பண்ணுது அப்படின்னா உருளைக்கிழங்குல லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, அதாவது தாமதித்து வரும் வெப்பு நோயை ஏற்படுத்தியது. எங்கன்னா அயர்லாந்து. அதனால இந்த பூஞ்சையை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபெமைன் ஆஃப் அயர்லாந்து, அயர்லாந்து பஞ்சத்திற்கு காரணம். அப்ப என்ன ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு ஃபுல்லா கருப்பா மாறி போச்சு. இந்த மாதிரி ஆகி போச்சு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். அப்ப அந்த 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 பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உணவாக எடுத்துக்கொண்டது உருளைக்கிழங்கு தான். அப்ப இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இல்லாததால அதுல நிறைய பேர் இறந்தாங்க. ரைட்டா? அடுத்தது அல்புகோ. சரி, அல்புகோ வந்து என்சிஆர்டில எக்ஸாம்பிள் தான். நமக்கு இந்த ஒயிட் ரஸ் டிசீஸ் இன் குருசிபரேசி மெம்பர். சரிங்களா? அதாவது அல்புகோ அப்படின்றது ஒரு ஒட்டுண்ணி பூஞ்சை. சரியா? ஒட்டுண்ணி பூஞ்சை எந்த குடும்பத்துல நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னா கடுகு குடும்பம். கடுகு குடும்பத்தோட பேருனா குருசிபெரேசி அல்லது பிராசிகேசி, குருசிபெரேசி அல்லது பிராசிகேசி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இது முக்கியம், நீட் லெவல்ல முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஒயிட் ரஸ் டிசீஸ். சரி, கடுகுனுடைய இலைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா மாறி. ஓகேவா? ரைட். அடுத்தது ரைசோபஸ் அண்ட் மியூக்கர். ரெண்டுமே என்சிஆர்டி எக்ஸாம்பிள் தான். ரைசோபஸ் அண்ட் மியூக்கர். அதாவது ரைசோபஸ் வந்து பிரெட் மோல்டுன்னு சொல்லுவாங்க, ஈஸியா பிரெட் மேல வளரும். மியூக்கரை வந்து பின் மோல்டு, முன்னாடி இந்த ஊசி மாதிரி இருக்கும், அதனால பின் மோல்டுன்னு இன்னொரு பேர் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப நமக்கு ஃபைகோமைசிஸ்ல எக்ஸாம்பிள் வரும்போது என்ன வரணும்? பி ராம்னு ஞாபகம் வச்சுக்கங்க. பி ஃபார் ஃபைகோமைசிஸ், ஆர் ஃபார் ரைசோபஸ், ஏ ஃபார் அல்புகோ, எம் ஃபார் மியூக்கர். இது தாண்டா, இந்த 3 தாண்டா ஃபைகோமைசிஸ் எக்ஸாம்பிள். உங்களுக்கு பொறுத்துக்கு வகையிலான கேள்விகள்ல இடம்பெறலாம். ரைட். அடுத்தது பார்க்கலாமா? அவ்வளவுதான், ஃபைகோமைசிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்கோமைசிட்ஸ். ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு இன்னொரு பேரு சாக் ஃபங்கை. So ascomycetes fungi commonly known as sac fungi because of the sac-like structure. அதாவது பை மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப பாருங்க, சின்னதா பை போன்ற அமைப்பு இருக்கும். அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க? பை பூஞ்சைகள்னு இன்னொரு பேரும் இருக்கு, சாக் ஃபங்கை. சரிங்களா? ரைட். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸை பொறுத்த மட்டும் இதனுடைய மைசீலியம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் நியூக்ளியஸ் அண்ட் தடுப்பு சுவரை கொண்டது. ரொம்ப முக்கியம் சார். ஃபைகோமைசிட்ஸ்ல பார்க்கும்போது மைசீலியம் எப்படி இருந்தது? தடுப்பு சுவர் அற்றது, ஏசெப்டேட் அண்ட் சீனோசைட்டிக். ஆனா இதுக்கு மேல ஃபைகோமைசிட்ஸ், அதனாலதான் நம்ம லோயர் ஃபங்கைன்னு சொல்றோம். அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா பூஞ்சைகளிலுமே தடுப்பு சுவரானது காணப்படும். செப்டேட் ஐஃபாக்கள் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ்கோமைசிட்ஸ்கள்ல என்ன வகையிலான ஸ்போர்கள் உற்பத்தி ஆகும்? பாலினப்பெருக்க ஸ்போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்கோமைசிட்ஸ்ல பால் இனப்பெருக்க ஸ்போர் எது அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்ன சொல்லணும்? ஆஸ்கோஸ்போர். அதுவும் மறக்காதீங்க. ரைட். அதே மாதிரி இந்த ஆஸ்கோமைசிட்ஸ்ல யூனிசெல்லுலார் ஃபங்கை என்று சொல்லப்படக்கூடிய ஈஸ்ட், அதே மாதிரி மல்டி செல்லுலார் ஃபங்கை சொல்லப்படக்கூடிய பெனிசிலியம், இது ரெண்டுமே எங்க வருதுன்னா ஆஸ்கோமைசிட்ஸ் பிரிவின் கீழே தான் வரக்கூடியது.
Ascomycetes fungi are mostly multicellular, example penicillium, or rarely unicellular, example yeast. Yeast உடைய பைனாமியல் நேம் சொல்லுங்க. Saccharomyces. Saccharomyces அவ்வளவுதானா? Cerevisiae. Cerevisiae. சரியா? இதெல்லாம் மறக்காதீங்க. எழுதிக்கங்க. அடுத்தது they are saprophytic, decomposer, parasitic or coprophilous. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஆஸ்கோமைசிஸ் பூஞ்சைகள் சாருண்ணி வாழ் பூஞ்சைகள், இறந்து போன அனங்கக பொருட்கள் இருந்து உணவை எடுத்துக்கும். அண்ட் சிதைப்பாளர்கள் செத்து போனது என்ன பண்ணிடும்? டீகம்போஸ் பண்றது. சரிங்களா? அண்ட் பாராசைட்டிக்கா இருக்கும். அண்ட் மிக முக்கியமானது காப்ரோ பிளஸ் ஃபங்கை. காப்ரோ பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா growing on dung, அதாவது சாணத்தின் மீது வளரக்கூடியவைகள் தான் இந்த ஆஸ்கோமைசிஸ் ஃபங்கை. ஓகேவா? மைசீலியம் பிரான்ச்சா இருக்கும், செப்டேட்டா இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது அதாவது பால்கோமைசிஸ்ல எது அப்படின்னு கேட்டா asexual spores are conidia produced exogenously on the special mycelium called conidiophores. சார் அப்படின்னா என்ன? இந்த படத்தை பாருங்க, அதுக்கப்புறமா உள்ள பாயிண்ட் பாருங்க. இது வந்து கொனிடிய தாங்கி இங்க இருக்கு பாருங்க, இது பேர் என்னது? கொனிடியோஃபோர், நாட் ஸ்போர். இந்த வார்த்தைகளை பார்க்கணும். கொனிடியோஃபோர், PHOR முடியும். இது தமிழ் பேர் வந்து கொனிடிய தாங்கி. இந்த கொனிடிய தாங்கிகளுக்கு மேல கொனிடியாக்கள் எப்படி தோன்றுன்னு சொல்றாங்க? என்ன சொல்லிருக்க? எக்ஸோஜீனஸ்லி. அப்படின்னா என்னப்பா? வெளிப்புறமா சார். அதாவது இந்த கொனிடிய தாங்கிகளுக்கு மேல இந்த மாதிரி வெளியில இருந்து உருவாகிறது தான் கொனிடியா. மறக்காதீங்க, இது நீட் லெவல்ல இம்பார்ட்டன்ட் ஒண்ணு பார்த்துக்கோ. சோ கொனிடியோஃபோர்கள் கொனிடியங்களை உற்பத்தி செய்கின்றன. கொனிடியோஃபோர் ப்ரொடியூஸ் கொனிடியா. அது என்ன ஃபார்ம்ல உற்பத்தி செய்யுது அப்படின்னா எக்ஸோஜீனஸ்லி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரைட். இந்த கொனிடியங்கள் காத்தின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு கீழே விழுந்து மைசீலியத்தை தோற்றுவிக்கும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? பூஞ்சைகள் உருவாயிடும். சரிங்களா? இதான் கொனிடியோஃபோர். பாத்துக்குங்க. ரைட். இப்பதான் நம்ம பார்த்தோம் செக்சுவல் ஸ்போர் என்னது? ஆஸ்கோமைசிஸ்ல பாலின பெருக்க ஸ்போர் எது? Conidiospore சார். நோ 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 நோ. கொனிடியோஃபோர்ன்றது பாலிலா இனப்பெருக்க ஸ்போர், ஏசெக்சுவல் ஸ்போர். நான் கேட்டது செக்சுவல் ஸ்போர் என்னன்னு கேட்டேன். ஆஸ்கோஸ்போர். ஆஸ்கோஸ்போர், ஆஸ்கோமைசிஸ் ஆஸ்கோஸ்போர் முன்னாடியே சொன்னேன், கவனிங்க. ரைட். இங்க பாருங்க, இந்த ஆஸ்கோஸ்போர் எப்படி உருவாகும் அப்படின்னா இதான் ஆஸ்கஸ் போன்ற அமைப்பு. சரியா? இந்த ஆஸ்கஸ்க்கு உள்ள இருந்து ஆஸ்கோஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படும். நான் பின்னாடி படத்தை காமிக்கிறேன். இந்த இடத்த பாருங்களேன், இது பாருங்களேன் சார். இதான் சார் கனி உடலம், ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்றோம். இந்த அமைப்பு குண்டாந்தடி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேரு ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்கஸ்குள்ள இருக்கிற ஸ்போருக்கு பேர் தான் என்னதுமா? என்ன ஸ்போரு? ஆஸ்கோஸ்போர்கள். அது எப்படி உருவாகுது? ஆஸ்கஸ்க்கு உள்ள இருந்து உருவாகிறது. அதுதான்டா இந்த பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் அதான். ஆஸ்கஸில் இருந்து ஆஸ்கோஸ்போர்கள் உருவாகின. பெரும்பாலும் எத்தனை எண்ணிக்கைன்னு கேள்வி வரும், மறக்காத. நீட் எழுதுற வரைக்கும் மறக்காத. 8. ஒரு ஆஸ்கஸின் உட்பகுதியில் இருந்து எத்தனை ஆஸ்கோஸ்போர்கள் உற்பத்தி ஆகும் அப்படின்னா 8. சரிங்களா? ரைட். இந்த ஆஸ்கோஸ்போர்கள் நிறைய ஃப்ரூட் பாடிஸ், ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்லுவோம், கனி உடலங்களை உருவாக்கும். இங்க பாருங்க, மொத்தம் 3 வகையா நம்ம ஃப்ரூட்டிங் பாடிஸ தோற்று சொல்லுவோம். இது நம்ம புக்ல கொடுத்துருக்காது, இருந்தாலும் நீங்க தெரிச்சுக்கீங்க. சரிங்களா? These asci are arranged in different types of fruiting bodies called ascoscarp. இந்த கனி உடலத்துக்கு பேர் வந்து ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கிளிஸ்டோதீசியம் அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். இந்த ஃப்ரூட் பாடிஸ் இதான் ஃப்ரூட்டிங் பாடிஸ் சொல்லுவாங்க. கனி உடலும் கம்ப்ளீட்டா மூடி காணப்பட்டால் அதுக்கு பேர் கிளிஸ்டோதீசியம். கிளிஸ்டோனா மூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பெனிசிலியம் ஆஸ்பெர்ஜில்லஸ். அதுக்கு அடுத்தது இன்னொரு கனி உடலம் இருக்கு,
பெரிட்டீசியம், பெரினா ஸ்மால் ஓப்பனிங் பிரசன்ட் இன் த டிப் பொசிஷன். இதனுடைய நுனி பகுதியில சின்ன துளை காணப்படுமாயின் இந்த கனி உடலத்துக்கு பெரிட்டீசியம் என்று பெயர். புரிஞ்சுச்சா? எஸ் சார். மூணாவது அப்போதீசியம் அப்படின்றது சார் இந்த கனி உடலம் கோப்பை மாதிரி கப்ளை ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க எப்படி இருக்கு, ஓப்பனா கோப்பை மாதிரி காணப்பட்டா அதுக்கு பேர் அப்போதீசியம். எக்ஸாம்பிள் பெசைசா அண்ட் மோர்செல்லா. ஓகேவா? இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனி உடலங்கள் ஆஸ்கோமைசிஸ்ல இருக்குன்றதுக்காக நான் இங்க கொடுக்குறேன். பாத்துக்கோ. ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது பெனிசிலியம் நம்ம இப்பதான் பார்த்தோம். பெனிசிலியம் வந்து தான் மருந்துகளின் ராணி. பெனிசிலின் வந்து குயின் ஆஃப் மெடிசன் நம்ம சொன்னோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பெனிசிலியத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, ப்ளூ ஆர் கிரீன் மோல்டு. பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்லயோ அல்லது கிரீன் கலர்லயோ இருக்கும். அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் பெனிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிக்கிறாரு. எந்த பூஞ்சைகள்ல இருந்து அப்படின்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் ட்ரைசோஜீனாம். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், ஆனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்க, கிரீன் மோல்டு சொல்றதுக்கான காரணம் பச்சை பசேல்னு இருக்கும். ரைட், அடுத்த எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜில்லஸ். சரிங்களா? அஃப்லாடாக்சின் அப்படின்ற ஒரு நச்சு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியதுதான் ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கை. இந்த மாட்டுக்கு வந்து தவிடு போடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தீவனம் தவிடு போடுவாங்களா? தவிடு அல்லது குச்சி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொன்னு நீட்டா குச்சி குச்சியா இருக்கும். சந்தோஷ் கையை அடைய எடுத்துருங்க. அப்ப சார் இந்த பங்கை இருக்குல்ல ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவர்ஸ், அந்த மாதிரி மாட்டினுடைய தீவனத்துல என்ன பண்ணிடும், அப்லாடாக்சின் என்ற ஒரு நச்சு பொருளை சுரந்து தீமையா மாத்திவிடும். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்படிதான் இருக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ். ஆனா அதுக்கு அடுத்தது நியூரோஸ்போரா. இந்த வருஷம் நீட்ல கொஸ்டின் வந்துருதா இல்லையா? நியூரோஸ்போரா அப்ப பதிலே சொல்ல மாட்டீங்க. மரபியல் ஆராய்ச்சியில மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. சரிங்களா? நியூரோஸ்போரா இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனடிக் ஒர்க். சரியா? அதிகமா இதனால இதுக்கு வந்து தாவர உலகின் ப்ரோசோஃபிலான்னு இன்னொரு பேர் இருக்கு, ப்ரோசோஃபிலா பிளான்ட் கிங்டம். எப்படி அனிமல்ஸ்ல அதிகமா ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தப்பட்டது ப்ரோசோஃபில்லா அப்படின்ற பழப்பூச்சியோ, அதே மாதிரி பிளான்ட்ல அதிகப்படியான ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டது எது? நியூரோஸ்போரா. அதனால இது தாவர உலகின் ப்ரோசோஃபிலான்னு சொல்றோம். நிறைய பயோகெமிக்கல் ஸ்டடீஸ்க்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நியூரோஸ்போரா ஃபங்கையை பயன்படுத்தி தான், இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், தெரிஞ்சுக்கோ. பீடில் அண்ட் டேட்டம். பீடில் அண்ட் டேட்டம் என்ன சொன்னாங்க? One gene, one enzyme theory proposed by Pidil and Tatum worked in Neurospora. சரியா? நியூரோஸ்போரா என்ற பூஞ்சையில பீடில் மற்றும் டேட்டம் அதுல ரிசர்ச் பண்ணி தான் எதை வெளியிட்டாங்க? ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டே வெளியிட்டாங்க. இதையும் நீங்க தெரிஞ்சு. ஓகேவா? ரைட், நீங்க பாத்துக்கோ. ஆனா அடுத்தது கோப்பை பூஞ்சை, இந்த காப்ரோப்ளஸ் நம்ம சொன்னோம்ல. காப்ரோப்ளஸ் என்ன சொன்ன? என்னப்பா எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? காப்ரோப்ளஸ் என்ன? சாணத்தின் மீது வளரக்கூடிய பூஞ்சை. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் எதுனா இந்த பெசைசா. ஞாபகம் வச்சுக்கோங்க, குதிரையோடைய சாணி, மாட்டினுடைய சாணி, அதுக்கு மேல வளர்றது. ஓகேவா? ரைட், அதுக்கு அடுத்து ஈஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். யூனிசெல்லார் ஃபங்கை, நான் மைசீரியல் ஃபங்கை. அதுவும் எதில் தான் வருது? இந்த ஆஸ்கோமைசிஸ் பிரிவுல தான் வரக்கூடியது. ரைட்டா? புரிஞ்சிச்சா? அப்ப ஆஸ்கோமைசிஸ்க்கு நமக்கு என்சிஆர்டில என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கங்க. CANYP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். CAN கிளாவிசெப்ஸ், அஸ்பர்ஜில்லஸ், நியூரோஸ்போரா, ஈஸ்ட் அண்ட் பெனிசிலியம். எப்படி ஞாபகம் வச்சுக்கங்க? CAN, CAN
முன்னாடி ஏ போட்டுக்கோ. ஏ கேன். ஏ மீன்ஸ் ஆஸ்கோமைசிட்ஸ், சி ஃபார் கிளாவிசெப்ஸ், ஏ ஃபார் ஆஸ்பர்ஜில்லஸ், என் ஃபார் நியூரோஸ்போரா. இது தவிர ஒய் பி போட்டுக்கோ. ஒய் ஃபார் ஈஸ்ட், பி ஃபார் பெனிசிலின். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிட்டியா? கோட் வேர்டு நோட் பண்ணிக்கோ. கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆகும். இதெல்லாம் ட்ரிக்கியா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி கோட் வேர்டு வச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் 1 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கும். அப்ப சீக்கிரமா போனோம்னா கோட் வேர்டு வச்சு போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது 3வது பிரிவு பெசிடியோமைசிட்ஸ். 3வது என்னது? பெசிடியோமைசிட்ஸ்கள் அப்படின்னு சொல்லலாம். இதத்தான் நம்ம சாதாரண இந்த காளான்கள்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வரும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிளப் ஃபங்கை. கிளப் சரியா? கிளப்னா இங்க பாருங்க, நெருக்கமா கடகடன்னு வளர்ந்துருக்கு இல்லையா? அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க, கிளப் ஃபங்கைன்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்ப நம்ம ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு எப்படி சாக் ஃபங்கைன்னு சொன்னோம், அந்த மாதிரி பெசிடியோமைசிட்ஸ்க்கு கிளப் ஃபங்கைன்னு இன்னொரு பேர் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் இருக்கு, பிராக்கெட் ஃபங்கை. அதையும் நோட் பண்ணிக்கோ. பிராக்கெட் மாதிரி இருக்கா? அதாவது இதான் மரக்கட்டைன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் இப்படி பிராக்கெட் மாதிரி வளரும் இப்படி. ஓகே. அதனால பிராக்கெட் ஃபங்கைன்னு இன்னொரு பேர் இருக்கு. பெசிடியோ பிராக்கெட், பி ஃபார் பிராக்கெட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காது. பார்க்கலாமா? ரைட். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாருங்க. காமன்லி நோன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ் ஆர் மஷ்ரூம்ஸ், பிராக்கெட் ஃபங்கை ஆர் ஃபப்பால்ஸ். சரிங்களா? அதாவது பெசிடியோமைசிட்ஸ் பிரிவுல காளான்கள், அடைப்புக்குறி பூஞ்சைகள் அல்லது ஃபப்பால்ஸ், இது எல்லாமே எதுல வரும்னா இதுல தான் வரும். அண்ட் இதனுடைய மைசீலியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எப்படி இருக்கும், கிளைத்தது, பிரான்ச்டு அண்ட் செப்டேட் ஐஃபா. சினோசைட்டி கிடையாது, செப்டேட். They grow in soil and logs and tree stumps and in living plant bodies as parasites. அதாவது இது எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பாருங்க. மண்ணுல வாழும். பெசிடியோமைசிஸ் வந்து மண்ணுல வாழும். மரத்தினுடைய கட்டைகள், இந்த புளிய மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல கண்டிப்பா பிராக்கெட் ஃபங்கைகள் வளர்ந்துருக்கிறது நீங்க பார்க்கலாம். மரத்தினுடைய அடிப்பகுதியில வளரும். நீங்க பாருங்க, புளிய மரத்துல இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். உங்க கிராமங்கள்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. இதுக்கு பேர் தான் பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, உயிருள்ள தாவரங்கள் உடலில் ஒட்டுண்ணியாகவும் பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகள் வாழ்கின்றன. சரிங்களா? அப்ப என்ன, they grow in soil ஆன பார்த்துட்டோம். living plant bodies as parasites, example rust and smuts. அதாவது துருநோய் பார்த்தோமா, சின்ன சின்னதா பக்சினியா கிராமினிஸ் முன்னாடியே பார்த்திருப்போம். சின்ன சின்னதா துரு மாறி வளரும். ஓகேவா? அதே மாதிரி கருப்பூட்டை பூஞ்சை, ஸ்மட் டிசீஸ். இந்த படத்தை பாருங்க. இந்த மக்காச்சோளத்தெல்லாம் திடீர்னு கருப்பா இருக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் கருப்பூட்டை, ஸ்மட்டு. என்ன சொல்லுவாங்க? ஸ்மட் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. நீட்ல கேள்வி வந்திருக்கு. இங்க பாருங்க, வீட்டுல கோதுமையில துருநோய் பக்சினியா கிராமினிஸால தான் ஏற்படுது. ஓகேவா? அப்ப ஸ்மட், ரஸ்ட் இது ரெண்டும் எந்த ஃபங்கை ஏற்படுத்துகிறதுனா பெசிடியோமைசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அதுக்கு அடுத்தது, பாலிலா இனப்பெருக்கல் ஸ்போர்கள் பெரும்பாலும் காணப்படுவது இல்லை. Asexual spores are generally not found, but vegetative reproduction by fragmentation is common. ஆனா உடல இனப்பெருக்கம் இதுல எப்படி நடக்கும் அப்படின்னா துண்டாதல் முறையில. ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகள்ல எது இருக்காது? பெரும்பாலும் asexual reproduction பெரும்பாலும் காணப்படாது. இந்த இடத்துல அனலைன் பண்ணுங்க. பட் வெஜிடேட்டிவ் reproduction by fragmentation. அதுக்கு அடுத்தது, பால் இனப்பெருக்க உறுப்புகள் காணப்படுவதில்லை, ஆனால் பிளாஸ்மோகாமி நடைபெறுது. Sex organs are also absent, but plasmogamy is brought about by fusion of two vegetative or somatic cells of different kinds of or genotypes. அப்படின்னா என்னடா பிளாஸ்மோகாமினா என்னடா? இந்த படத்தை பாருங்கப்பா. இந்த படத்தை கவனிங்க. இது ஒரு ஐஃபா, இது ஒரு ஐஃபா அல்லது ஒரு மைசிலியம் வச்சுக்கோங்க. இதுல நியூக்ளியஸ் இருக்கா? நியூக்ளியஸ் இருக்கு. இது ரெண்டுத்தினுடைய புரோட்டோபிளாசம் இணைவது. நியூக்ளியஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் பக்கத்துல வந்து இதனுடைய புரோட்டோபிளாசம் இணைவதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? பிளாஸ்மோகாமி சொல்லலாமா? பிளாஸ்மோகாமினா பாத்துக்கடா ராஜா,
இந்த 2 மைசிலியமும் பக்கத்துல வரும். நியூக்ளியஸ் இணையல, தனித்தனியா தான் இருக்குது. ஆனா இதனுடைய ரெண்டுத்தினுடைய புரோட்டோபிளாஸ்ம் இணையுது. அதுக்கு பேரு பிளாஸ்மா கேம். அதுக்கு அடுத்தது இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டைகேரியான். டைகேரியான்னா என்ன? ஒரு செல்லுக்குள்ள பின்னாச்சு இது ரெண்டும் இங்க ஜாயிண்ட் ஆகும்போது 2 நியூக்ளியஸும் ஒன்னா வந்துச்சு. அதுக்கு பேரு டைகேரியான். ஓகேவா? இங்க பாருங்க, கிளாம்ப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்படி சார் இந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் மைசீலியத்துக்குள்ள இருந்து நியூக்ளியஸ் உள்ள போகும்னா, இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் கனெக்ஷன் மூலியமா அப்படி உள்ள போகும். உள்ள இருந்து இதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு சிங்கிள் எண், இது ஒரு சிங்கிள் எண். ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சா? இங்க பாருங்க என்ன கிடைக்கும்? டிப்ளாய்டு தன்மை கொண்ட உட்கரு கிடைக்குதா? சைகோட்ஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்குதா? சரியா? இப்ப இது 2n கண்டிஷன் பா. 2n கண்டிஷன். இங்க பெசிடியோமைசிட்ஸை பொறுத்த மட்டும் இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, பெசிடியோமைசிட்ஸ்ல பாலினப்பெருக்க ஸ்கோர் எது? பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகள்ல இப்ப எப்படி ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு ஆஸ்கோஸ்போர்னு சொன்னீங்களோ, பெசிடியோமைசிட்ஸ்க்கு என்ன ஸ்கோர் வரும்? பெசிடியோஸ்போர் சார். மறக்காதீங்க, அதாண்டா இங்க. சரியா? அங்க பாருங்க, இப்ப நியூக்ளியஸ் உருவான பிறகு 2n கண்டிஷன் உருவான பிறகு பெசிடியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கனி உடலம் தோற்றுவிக்கப்படும். இந்த பெசிடியத்துக்கு வெளிப்பகுதியில என்ன உருவாகுது? பெசிடியோஸ்போர் உருவாகும். என்னது? இதுக்கு பேர் தான் பெசிடியோஸ்போர். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம்டு பை எக்ஸோஜீனஸ்லி ஆர் எண்டோஜீனஸ்லி? வெளிப்புறத்திலிருந்து உருவாகிறதா அல்லது உட்புறத்திலிருந்து உருவாகிறதா? வெளிப்புறத்தில். வெளிப்புறத்து. இதுக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சீங்களேப்பா, ஆஸ்கஸ் ஒரு அமைப்பு பாத்தீங்களா? ஆஸ்கோமைசிஸ்ல அங்க ஆஸ்கோஸ்போர் எப்படி உருவாச்சு? உள்புறத்திலிருந்து உருவாச்சு. இதுதான்டா நீட்ல முக்கியமானது. ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகள்ல ஆஸ்கோஸ்போர்கள் எண்டோஜீனஸ், ஆனால் பெசிடியோமைசிஸ்ல பெசிடியோஸ்போர்கள் வெளிப்புறமாக தோன்றும். புரிஞ்சுச்சாப்பா? எஸ் சார். ரைட், ஓகே, ரைட். இங்க பாருங்க, பிளாஸ்மோகேமின் மூலம் பெசிடியம் உருவாகிறது. அந்த பெசிடியத்தில் மியாசிஸ் பகுப்பு நடந்து 4 பெசிடியோஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. The resultant structure is dichord which ultimately gives rise to basidium. Karyogamy and meiosis takes place in the basidium producing 4 besidiospores. ரொம்ப முக்கியம். ஆஸ்கோஸ்போர் எத்தனை உருவாகும் சொன்னேன்? 8 அல்லது பெசிடியோஸ்போர் எத்தனை? 4 சார். இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துல கிளியரா இருக்கும். வெளிப்புறமாக 4 பெசிடியோஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, டோலிஃபோர் செப்டம் அப்படின்னா என்ன சார்? இந்த படத்தை பார்க்கலாம், அப்புறமா நம்ம வரலாம். சார் இங்க ஒரு இது இருக்கு, ஏதாவது இது நடுவுல தடுப்பு சுவர் இருக்கு. 2 தடுப்பு சுவருக்கு நடுவுலயே என்ன இருக்கும்? ஒரு கனெக்ஷன் இருக்கும்பா. இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா டோலிஃபோர் செப்டம்னு சொல்றோம். இது பெசிடியோமைசிஸ் உடைய ஒரு கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கங்க. 2 செப்டங்கள் இடையே, இதுக்கு நம்ம டெஃபினிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோ. 2 செப்டங்கள் இடையே பெரிய துளை மையத்தில் காணப்படும். இதன் வழியே சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸோட இடப்பெயர்ச்சி நடைபெறும். சரியா? இந்த இடத்த பார்த்து, இது வழியாதான் உள்ள பூந்து இந்த பக்கம் வர முடியும். இதுக்கு பேர் தான் என்னது? டோலிஃபோர் செப்டம் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் பெசிடியோமைசிஸ். ஓகே, எக்ஸாம்பிள் அஸ்டிலாகோ, அகாரிகஸ், பாலிபோரஸ், பக்சினியா, இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்றாங்க? இந்த ஃபோர் செப்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டா? பக்சினியா அப்படின்ற பூஞ்சை என்ன நோயை தோற்றுவிக்குது? மஞ்சள் துரு நோயை தோற்றுவிக்குது. பக்சினியா என்ற ஒரு பூஞ்சை பெசிடியோமைசிஸ்ல வரக்கூடியது. எல்லோ, சரியா, எல்லோ ரஸ்ட் டிசீஸ் வீட்டில் ஏற்படுத்துகிறது. இதுல முக்கியமான இன்னொன்னு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இந்த பக்சினியா பூஞ்சையை நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா எட்டிரோசியஸ் பூஞ்சை. அப்படின்னா என்ன சார்? சார் ஒட்டுண்ணியா வாழும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடிப்பதற்கு 2 ஓம்புயிரிகளை இது தேடும். சரியா? ஹெட்ரோசியஸ் மீன்ஸ் 2 ஹோஸ்ட், அதான் இதுக்கான அர்த்தம். பிரைமரி ஹோஸ்ட் யார் அப்படின்னா
கோதுமை. முதல்ல கோதுமையில நோயை ஏற்படுத்தும், ரெண்டாவது பார்பெரியில ஏற்படுத்தும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை, அங்கிருந்து அடுத்தது வந்து என்னது, பார்பெரி. அதனால பக்சினியாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா எட்டிரோசியஸ் பங்கை அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? Yes, sir. ரைட். இங்க பாருங்க, பிராக்கெட் ஃபங்கை எக்ஸாம்பிள் பாலிபோரஸ். நான் முதல்ல சொல்லிட்டேன், பிராக்கெட் பெசிடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சார் இதுல வருது, நம்ம உண்ணக்கூடிய காளான்கள் எல்லாமே பெசிடியோமைசிஸ்ல வரக்கூடியது தான். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், மிகவும் ருசியான காளான், மோஸ்ட் டெலிசியஸ் மஷ்ரூம் அகாரிகஸ் பைஸ்போரஸ் அல்லது பிஸ்போரஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா சார்? இது இல்லாம காளான்கள்ல எல்லா காளானும் நம்ம சாப்பிடக்கூடாது, ஒரு சில நச்சு காளான்களும் இருக்கு. அது என்னது? அமானிடா மஸ்காய்டஸ், அமானிடா பல்லோயிட்டஸ் சொல்லுவாங்க. இது நம்ம கொடுக்கல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அமானிட்டா அப்படின்றது நச்சு காளான், அகாரிகஸ் என்றது கொடுத்துருக்காங்க, அது ருசியான காளான். ஓகே. அதுக்கப்புறம் கருப்புட்டை பூஞ்சை. இந்த இடத்த பாருங்க, மக்காச்சோளத்துல இந்த மாதிரி கருப்பா கையால தொட்டீங்கன்னா கையில ஃபுல்லா ஒட்டிக்கும் கருப்பா. சரியா? அதான் அஸ்டிலாகோ கருப்புட்டை பூஞ்சைன்னு சொல்றாங்க. அதுவும் எதுல வர்றது? இந்த பெசிடியோமைசிஸ்ல வரக்கூடியதுதான். அதுக்கப்புறம் பக்சினியா துருப்பூஞ்சை. என்னது? துருப்பூஞ்சை. அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்? பி ஃபார் பெசிடியோமைசிஸ், ஏது மாடுது, ஏ யூ பி. ஏ ஃபார் agaricus, that is mushroom. U for astilago smut fungi. astilago தான் என்ன சொல்றாங்க? ஸ்மட் அப்படின்னு சொல்றாங்க. and P for Puccinia rust. புரியுதுங்களா? agaricus mushroom, U for astilago smut fungi, P for Puccinia rust fungi. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? Yes, sir. இந்த மூணு தான் பெசிடியோமைசிஸ் எக்ஸாம்பிள். நிறைய கொடுத்துட்டா கூட நம்ம என்சிஆர்ல கொடுத்துக்கிறது மூணு தான். BAUB ஞாபகம் வச்சு சார். லாஸ்டா நம்ம பார்க்க போறது டியூட்ரோமைசிஸ். சரியா? டியூட்ரோமைசிஸ் தான் இதுல கடைசியான பிரிவு பார்க்கலாம். இது காமன்லி நோன் as imperfect fungi because only the asexual or vegetative base of this fungi are known. சார், இந்த டியூட்ரோமைசிஸ் வகை பூஞ்சைய என்னன்னு சொல்றாங்கன்னா நிறைவுறாத பூஞ்சை அல்லது குறை பூஞ்சைன்னு சொல்றாங்க. ஏன் சார் அப்படின்னா, இந்த பூஞ்சைகள்ல எது இருக்காது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். பால் இனப்பெருக்க நிலை இதுல கம்ப்ளீட்டா இருக்காது. ஆனா ஏசெக்சுவலும் வெஜிடேட்டிவ் நிலையும் காணப்படும். அப்ப பால் இனப்பெருக்க நிலை இல்லாததுனால இந்த பூஞ்சையை என்னன்னு சொல்றாங்க? இம்பர்ஃபெக்ட் பூஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அண்ட் இங்க மைசிலியத்தை பொறுத்த மட்டும் இல்ல, அகைன் இலைத்தவை எக்ஸப்ட் ஃபைகோமைசிஸ் எல்லாமே பிரான்ச்சா இருக்கும், பிளஸ் செப்டேட்டா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, when the sexual forms of these fungi were discovered, they were moved into classes they rightly belong to. அதாவது முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இது இருந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஆஸ்கோமைசிஸ் பெசிடியோமைசிஸ் பிரிச்சாங்கல்ல, அதுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. It is also possible that the asexual and vegetative stage have been given one name and placed under deuteromyces. அப்ப only asexual reproduction vegetative மட்டும் தான் இருக்கு, அதனால என்ன பண்ணிட்டாங்க, டியூட்ரோமைசிஸ் அப்படின்ற பிரிவின் கீழே இதை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். asexual reproduction by கொனிடியா, பாலிலா இனப்பெருக்கம் எதுல வழியா இங்க நடக்கும் அப்படின்னு பாருங்க, கொனிடியாக்கள் வழியாக நடைபெறுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரைகோடோமா, ஆல்டர்னேரியா அண்ட் புலிட்டோட்ரைக்கம். ட்ரைகோடோமா, ஆல்டர்னேரியா அண்ட் புலிட்டோட்ரைக்கம். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டி கேட் அப்படி எழுதிக்கும். டி ஃபார் டியூட்ரோமைசிஸ், சி ஃபார் புலிட்டோட்ரைக்கம், ஏ ஃபார் ஆல்டர்னேரியா, டி ஃபார் ட்ரைகோடோமா. ஓகேவா? டி கேட் ஞாபகம் வச்சுக்கலாமா? Yes, sir. இதுதான் டியூட்ரோமைசிஸ்க்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஒரு சில இங்க பாருங்க, ஒரு சில பூஞ்சைகள் இதுல வரக்கூடிய பூஞ்சைகள் ஆல்டர்னேரியா சொலானி, இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், உருளையில பிளைட் நோய் ஏற்படுத்துகிறது.
உருளையில பிளைட் நோய் ஏற்படுத்துகிறது. அடுத்தது செர்கோஸ்போரா பர்சனேட்டா, நிலக்கடலையில டிக்கா நோய். ஆனா நம்ம புக்ல கொடுக்கலப்பா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. இந்த வேர்க்கடலையில பாத்தீங்கன்னா இலையில கருப்பு கலரா டாட் இருக்கும், அதான் டிக்கா டிசீஸ். இது இருக்கு. கொலிட்டோட்ரைக்கம் பல்கேட்டம், கரும்புல செவ்வழுகல் நோய். சரியா? ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் கொலிட்டோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு இருக்கு, நெல்லுல இலை புள்ளி நோய். சரியா? லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், எல்மிந்தோஸ்போரியம் அரைசே. இதை வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஃபெமைன் ஆஃப் பெங்கால். அதாவது நெல்லுல இந்த எல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே அப்படின்ற பூஞ்சை என்ன பண்ணிடுச்சு, நோயை ஏற்படுத்தி அதனால மகசூல் குறைஞ்சி போயிட்டு பெங்கால்ல நிறைய பேர் செத்ததாக சொல்றாங்க. அதனால ஃபெமைன் ஆஃப் பெங்கால்னு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ரைட். அப்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நான் சொல்றத அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கங்க. டியூட்ரோமைசிட்ஸ்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது. ஏ செக்ஷுவலும் வெஜிடேட்டிவ் மட்டும்தான் இருக்கு. ஏ செக்ஷுவல் வெஜிடேட்டிவ் இருக்கிறதுனால இது தனியா பிரிச்சாங்க, செக்ஷுவலை வந்து தனியா பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ஒன் பர்ஃபெக்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டியூட்ரோமைசிட்ஸ் were discovered, they were often moved to ascomyces and basomyces. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம என்சிஆர்டி புத்தகத்துல கொடுத்திருக்கிற ஒரு பாயிண்ட், டியூட்ரோமைசிட்ஸ்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சாங்களாம். ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதுல இருக்க கூடாதுன்றதுக்காக அதை எடுத்துட்டு போய் எங்க வச்சிட்டாங்க, ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ்ல சயின்டிஸ்ட் போயிட்டு வச்சிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. The mycelium is septate and branched, அதெல்லாம் பார்த்துட்டோம். Some members are saprophytes or parasites while a large number of them are decomposer. ரொம்ப முக்கியம் சார். இந்த டியூட்ரோமைசிட்ஸ்ல ஒரு சில பூஞ்சைகள் சாருண்ணிகள் சாப்ரோஃபைட்டா இருக்கு, ஒரு சில ஒட்டுண்ணியா இருக்குது. ஆனா மிக பெரும்பாலானவை எப்படி இருக்கு, டீகம்போசர் ஆஃப் லிட்டர். அதாவது இந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை டீகம்போஸ் பண்றது. மினரல் சைக்கிளிங், இந்த பாயிண்ட் புக்ல இருக்கா? Yes, sir. ஆமா, மினரல் சைக்கிளிங். மினரல் சைக்கிள் இந்த கனிமங்களுடைய சுழற்சி மற்றும் கழிவுப் பொருட்களை வந்து மக்கறதுக்கும் பெரும்பாலும் பயன்படுத்துறது. அப்ப டியூட்ரோமைசிஸ் டீகம்போசர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டி கேட், டி ஃபார் டியூட்ரோமைசிஸ், சி ஃபார் கொலிட்டோட்ரைக்கம், ஏ ஃபார் ஆல்டர்னேரியா, டி ஃபார் ட்ரைகோடர்மா. ஓகேவா? Yes, sir. புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது, பூஞ்சைகள் பார்த்தது புரிஞ்சிச்சா? எஸ் சார். சரியா? பொறுமையா படிங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதையும் சேர்த்து படிச்சுக்கோ. ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்? நோ டவுட்டா?